ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான ராகி ரவா தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் நீங்கள் அளந்து ராகி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்து 2 மடங்கு 2 கப் ஆஃப் ரவை எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப் நீங்கள் ராகி மாவு எடுத்துக்கிறீங்கன்னா 2 கப் ரவை எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி அங்கங்கே கட்டியாகவே இருக்கும். நல்லா அந்த ராகி மாவும் ஊறி இருக்காது ரவாவும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செடிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ராகி மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் தான் சேர்க்கணுன்றது கிடையாது, என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், கேஷ்யூ சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக. எங்கள் வீட்டில் வந்துட்டு பாப்பா வந்துட்டு மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து அதை எடுத்துக்க மாட்டாங்கன்றதுனால நான் வெறும் ஆனியன்ஸ் மட்டும் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா புகை வர நேரத்தில் என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை மாதிரிலாம் ஊற்றி அதை இது பண்ணக்கூடாது. நம்ம தண்ணியாக ஊற்றணும் கல்லில். ஸோ பாருங்கள், இப்படி தான் கரண்டியில் ஊற்றணும். நம்ம சுற்றி தேய்க்கலாம் வேண்டாம். இப்படி எடுத்து நீங்கள் ஊற்றி விட்டாலே அந்த தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி அதுவே போய் கல்லில் நல்லா செட் ஆகிடும். கல் ஹீட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி போய் கரெக்டாக செட் ஆகும். இல்லாட்டி தண்ணியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்றோம். ஸோ இங்கே எதுக்காக இந்த கேப்பாக வச்சு நம்ம ஊற்றுறோன்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான். பார்த்திங்கன்னா நல்லா மெலீஸாக கிறிஸ்பியாக இருக்கும். மெலீஸாக தோசை கேட்குறவங்களுக்குலாம் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராகி ரவா தோசை ரெடி.